ராமேஸ்வரம் கடலில் நிலவும் சீற்றத்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடந்த 2 நாட்களாக வழக்கத்திற்கு மாறாக வேகமாக காற்று வீசி வருகிறது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கடந்த வாரம் முழுவதும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 8 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதால் திங்கட்கிழமை முதல் கடலுக்குள் மீனவர்கள் செல்ல முடிவு செய்தனர். ஆனால் கடலில் ஏற்பட்டுள்ள சீற்றத்தால் மீன்பிடித்துறை அலுவலகம் முன்னறிவிப்பின்றி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல அனுமதி மறுத்து டோக்கன் வழங்கவில்லை. இதனால் மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நேற்று கடலுக்கு போனோம். கடல்ல காத்து சரியான உரம் பாடுகளும் இல்ல. ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்க மக்கள் தொழில் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் காத்து 5 மணி தான் இருக்குது. ஆனா மீன்துறையில நைட்டு காத்து வரக்கும் அப்படின்னு சொல்லி எங்க பாம்பன், மண்டகம், ராமேஸ்வரத்துல மீன்பிடி அனுமதி டோக்கன் கொடுக்கல. அதனால நாங்க கடலுக்கு போல. கடல் சீற்றம், கொந்தளிப்பு போன்ற காலங்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வது குறித்து அரசு முன்கூட்டியே தகவல் அளிக்க வேண்டும் என்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.